ஆசிரியர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம் தமிழாசிரியர் எல்லாருக்குமே தெரியும். இவரை மாதிரி இன்னொரு தமிழாசிரியர் நான் இத்தனை வருஷத்துல பார்த்ததே இல்லை. அப்படி நடத்தினார்னா அடுத்த ஒரு நிமிஷத்துல அந்த 4 வரி செய்யல் உடனே சொல்லிடுவோம். கம்பராமாயணம் வந்தாலும் சரி, 2 வரி திருக்குறள் இருந்தாலும் சரி, உடனே கேட்பார். 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, பொருள் சொல்லுவாரு, உடனே அதை கேட்பார். நம்மள எழுந்து சொல்லிடுவோம். ஒரு முறை ரீட்டான்னு ஒரு பாப்பான்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் 5 பைசா பரிசு கொடுத்தார். அது மறக்கவே முடியாது நமக்கு. 9th B-ல இந்த செய்தியில சொல்றவங்க 5 பைசா பரிசுன்னு சொன்னாரு. அது உடனே கொடுக்கவும் செஞ்சார். நல்ல ஆசிரியர். அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்ல. ரொம்ப நன்றி சார், எங்களுடைய கோரிக்கை ஏற்று வந்து சிறப்பித்ததுக்கு. ராஜேஸ்வரிமா, வயது முதிர்வு இருந்தாலும் நம்மளால சந்திக்கணும் அப்படின்னு நீண்ட தூரம் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. பார்த்ததும் அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. பெரிய விஷயம் அது. இந்த வயதுல நம்மளாம் இருப்போமான்னு தெரியல. ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து மாணவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. மீனாட்சி மேம், வெறும் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லடா அப்படி நமக்கு உணர்த்தினவங்க. அவங்க கிளாஸ்ல இருந்த நேரத்தை விட எங்க அதிகமா இருப்பாங்க? கிரவுண்ட்ல தான். நிறைய நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்னு இருப்பாங்க. திருச்சில இருந்து வந்திருக்காங்க. நம்ம பக்கத்துல இருந்து வரதுக்கு யோசிப்போம். திருச்சில இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம். வசந்தா கேத்ரின் மேம், இவங்களாம் நம்ம 10th படிக்கிறப்ப போயிட்டாங்க. அப்படி முருகன் பஸ்ல வெளியே நின்று பார்த்துட்டே இருப்போம். இந்த கேட்டு வெளியே நின்று முருகன் பஸ்ல இறங்கலன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அப்படி அவங்க போறப்போ ஒரு வாசம் வீசும். நல்ல மேம், அவ்வளோ பயம் அவங்கள பார்த்து. வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா தப்பு. அந்த வயசுல கரெக்ட் ஆறு. ஆனா அவங்க சொன்னதை நம்ம கேட்டு இருந்தாரா நம்ம நல்லபடியா வர முடியும். என்னைக்கு ஒரு டீச்சர் வந்து குச்சை கீழே போட்டாங்களோ அன்னைக்கு குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் குச்சை கையில் எடுக்கிறாங்க. நம்மளே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க குச்சியை கையில் எடுத்தது தான். ஒரு பிடி சார் ஜம்பவான், அந்த ஃபுல்லப் எடுக்கிறப்ப அவர் போடுற அடி சான்ஸே இல்லை. நம்ம ஆனந்த கணேஷ்குமார் நான்லாம் அதுக்காகவே செடி நட ஆரம்பிச்சோம். அதுல நிறைய மரங்கள் வளர்ந்துருக்குது இப்போ. மேம், வசந்தா கேத்ரின் மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஏகே சார், இங்கிலீஷ்னா ஏகே சார் தான். சான்ஸே இல்லை. இந்த ஏஜ்ல இவ்வளோ ஒரு டெடிகேஷனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. சாரோட அன்புக்கு நம்ம அடிமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தங்கசெல்வி மேம், நம்ம 10th சோஷியல் எடுக்க வந்தாங்க. வந்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நீங்க டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பேப்பர் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் எப்படிமா இல்ல வாங்க மாட்டேன்னு தெரியும்னு சொல்ல வந்தா மாணவர்கள் என்னை கூப்பிட்டு இங்க வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு தெரியுறாங்க. தங்கசெல்வி மேம் ரொம்ப அருமையா, மீனாட்சி மேம் விட்ட பணி அப்படியே தொடர்ந்தாங்க. எல்லாருமே சோஷியல்ல நல்ல மார்க்கோட தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னு. மேம் வந்து HMR ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். வாணி மேம், மேம் ரொம்ப பாசம். வாணி மேம் நமக்கு மேலே ரொம்ப நல்ல மிஸ். நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்கூலை, டீச்சர்ஸை. இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்ச நம்மளுடைய சக நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா நான்லாம் எதுவுமே செய்யலை. பட் இவங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டீச்சர்ஸை மீட் பண்ணி இந்த ஏற்பாடுகளை நேற்று நைட்லாம் ரொம்ப இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கலைவாணி மிஸ் அவ்வளோ சார், நம்ம ஆர்கனைசர் சார், நம்ம இந்த அளவுக்கு சத்தா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சத்துணவு சார் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
அவர் கொடுக்குற சத்துணவுல தான் நம்ம ரொம்ப நல்லா படிக்க முடிஞ்சது. ஆமாம்பா, ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு தூரம் வந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வழங்க வந்திருக்கிற அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும், நம் தலைவர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க, நம் ஊராட்சி மன்ற தலைவர் நம்மளுடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்திருக்கிறார். கடும் பணிக்கு மத்தியில் வந்திருக்கிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹெச்எம் நம் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அன்பு நாயகி மேம் மற்றும் நாம் வந்திருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் மிக்க நமக்கு இடம் கொடுத்து, பரவாயில்லப்பா நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஏதாவது டேமேஜ் ஆகிட போகுது, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க கல்வித்துறையில். அப்படி இருந்தும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து இடம் கொடுத்து உதவியா நம் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். என்னை செதுக்கிய என் பள்ளி, என்னை தீட்டிய என் பள்ளி, என்னை உன்னதமாக்கிய என் பள்ளி. தேர்வுக்கு பயத்தோடு, தோழர்கள் அரட்டையோடு, ஆசிரியர்களை பார்த்த பயத்தோடு அன்று நடந்த அதே இடங்களில் இன்று நான் நடக்கிறேன் கனத்த இதயத்தோடு, கண்களில் கண்ணீரோடு. என் பெயர் கருணாகரன், நான் மேல்கல்வா. நான் இங்கே 1995ஆம் ஆண்டு 9th வகுப்புக்கு வந்து படித்தேன். இப்போது நான் தனியாக மரநகரில் ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு நடத்திட்டுருக்கேன். அடுத்த கண்ட்ரி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு. நான் மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். மலரின்றி மனமில்லை. இன்று ஒரு ஆசிரியராக திகழ்கின்ற என்னை அன்று இங்கு ஒரு விதையாய் விதைத்திட்ட ஆசிரியர் என்னும் அன்னையர்களை வணங்குகிறேன். இத்தனை ஆண்டுகள் சென்ற பிறகும் எங்கே நீ சென்றாலும் உன்னை நான் தேடி கண்டெடுப்பேன் என்று ஒவ்வொருவரையும் தேடி சென்று இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்த என் அன்பு நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாயும் நாயும் யாரோ கியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல வயல் நீர் போல அன்புடை நெஞ்சும் தாம் கலந்தனவே. குறுந்தொகையில தலைவன் தலைவியோட காதலை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாடலோட அர்த்தங்களை விளக்கங்களை என்னோட நண்பர்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். என் தந்தையும் உன் தாயும் யார் யாரோ எனக்கு தெரியாது. நம் தந்தையர்கள் எந்த வகையில் உறவினர்கள் என்பது எனக்கு தெரியாது. அனைவரும் அறிந்து கொண்டோம், எந்த விதத்தில் சம்மதம் இல்லாமலும். நம் அனைவரும் எந்த விதத்திலும் சம்மதம் இல்லாமல் இங்கே ஒரு நண்பர்களாக நாம் அறிஞ்சிருக்கோம். செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீரானது தன் தன்மையை இழந்து செம்மண்ணோடு செம்மண்ணாக இரண்டர கலந்து பிரிக்க முடியாத தன்மையை பெற்று விடுவது போல நாம் அனைவரும் கொண்டாட அன்பே 27 ஆண்டுகள் ஆன பிறகும் நம்மை பிரிக்க முடியாது என உண்மை நிலையை எடுத்து கூறுகின்றது. உறவினால் வருவதல்ல நட்பு, அன்பினால் உருவாகி இறுக பிணிக்கப்படுவதே நட்பு. பிணிக்கப்பட்ட நட்புக்கு பிரிவு என்பது இல்லை, என்றுமே இல்லை என்பதை எடுத்து இயம்புவதே இந்த நண்பர்களின் சந்திப்பு கூட்டம். பழைய நண்பர்களின் புதிய நினைவுகள் ஆவி வரை மட்டுமல்ல, அகிலம் வரை இருக்கும் நம் தமிழ் போல. இதற்காக உழைத்த என் அன்பு நண்பர்களுக்கும் என் அன்பு கனிந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எந்நாளும் நன்னாளாய் விளங்கிட நல்லாயன் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. ராஜேஸ்வரி நெல்லிக்குப்பதிலிருந்து எல்லம்மா மேல்கல்வா ஏ பேமா கீழ்
எம் ராஜேஸ்வரி சிறுகுப்பம். ஜானகி செங்கல்பட்டு. நாகூரம்மாள் தைலாவரம். சரஸ்வதி நெல்லிக்குப்பம். சுமதி அம்மாப்பேட்டை. தரத்தில் உயர்ந்தது இருந்தாலும் எனக்கு படிப்புனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியில் நான் படித்ததுனால என் பிள்ளைங்களை மூன்றுத்தையும் படிக்க வச்சு ஒரு பிள்ளைய மரணத்தை அடைய வச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் வந்து சின்ன வகுப்பில் போய் முடிச்சிட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா பெரிய லெவலில் வரணுன்ட்டு அப்போலோ காலேஜில் படிக்க வச்சு இந்த அஸ்னவத்தில் மறைய வச்சதுனால இந்த ஸ்கூல் பார்க்க வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டத்தின் மத்தியில் படிக்க வச்சு நம்ம பிள்ளைய சாட்சியாக நிற்கலன்னு. ஆனால் இந்த நேரத்தில் நான் மிஸ் பண்ணிடுவேணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த 4 பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும் இந்த ஒரு வாலிப பிரியாயத்தை நோக்கி நான் ஓடி வந்தேன். ஆனாலும் இப்போ இந்த பிள்ளைங்களை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு பொறாமையாகவும் ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த நாளில் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த நாளில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியா ஒரு வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த மக்களை பார்க்கணும் ஓடி வந்தேன். அது இதை காட்டிலும் பிறவி எடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம் ஓடிடுறோம். இப்போது இந்த ஆசிரியரோடும் பிள்ளைகளோடும் ஒரு குடும்பமாய் ஒரு தாயை போல நம்ம தேற்றுகிற தகப்பன் தாருக்காக எங்களுடைய ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்க வச்சு தான் இன்றைக்கி என் பிள்ளைங்களை இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சேன். இல்லைன்னா என் பிள்ளைங்களை நான் எப்படி எப்படியோ விட்டுட்டு இருப்பேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் தமிழ் சார் சொன்ன வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நேரமும் அது ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். 96, 97 9th 10th படித்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா 8th எங்கள் வீட்டு சூழ்நிலை காரணமாக 8th அப்புறம் வீட்டில் படிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மட்டும் 8th 9th இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நான் அப்பாவோட ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க நான் ஸ்கூல்லன்ட்டு ரொம்ப அன்றைக்கி 240 ரூபா எனக்கு கட்ட முடியலன்ட்டு அப்பாவில் அப்போ கட்ட முடியாத சூழ்நிலை, அதனால் கட்ட முடியலன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வற்புறுத்தி 245 ரூபா இந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி 9th சேர்ந்தேன். ஆனால் அந்த அன்றைக்கி நான் சேரலைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ப்ரெஸ் கோஆர்டினேட்டராக இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். நான் இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் இந்த பள்ளி ஒரு முன்மாதிரி நல்ல உதாரணத்துக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நமக்குள்ளே அதை நினைக்கணும். அதாவது நான் இந்த அளவுக்கு இதை பண்ணுறேன்னா நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளை ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும். அதுக்காகவே மெயினாக அந்த இதோ நான் ஏற்படுத்தி கொண்டேன். அந்த மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாணவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். நம்மளும் நம்ம ஒரு ஸ்கூலை நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அது ஓகே. வாய்ப்பு கொடுத்தது எனக்கு நன்றி. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் பூங்காவனம் ஃப்ரம் குடுவாஞ்சேரி. நான் பிஹெச்டி இன் மெக்கானிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக் ஃபெலோஷிப் சவுத் கொரியாவில் முடித்தேன் ஒரு 2 years. ஸோ இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனிவாசன் சார். ஏன்னா அவர் கூட நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவர் மிஸ் பண்ணுறது எல்லாரையும் விட்டு நான் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் அதை முடிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரை இங்கே சென்டர் கிடையாது, நம்ம திருப்பூரில் தான் போய் எழுதுவோம். எழுதிட்டு லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பஸ்ஸில் போகும்போது கண் கலங்கிட்டே போயிருந்தேன். எல்லா பசங்களும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. எப்போ இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பசங்களுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் 5th வரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு கல்வாயிலே படித்தேன். 8th வரையும் கீழ்கல்வாயில் படித்தோம். 9th 10th மட்டும் தான் இங்கே படித்தோம். +1 +2 கூடுவாஞ்சேரியில் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் தாம்பரத்தில் படித்தேன். ஆனால் எந்த நினைவை விட நம்ம இங்கே 9th 10th படித்தது 10th படித்தது பர்டிகுலராக 10th படித்தது மட்டும் லைஃப்பில் இன்றைக்கி வரையும் ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் இருந்த நண்பர்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்குது, ஆசிரியரும் ஞாபகம் இருக்குது. நம்ம ஆசிரியரில் தனிகாசனம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நல்லா ஒரு சொல்லித்தரவர் நல்லா பிடிக்கும். அவர் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, தேங்க்யூ. அடுத்த மைக்கு.
வசந்தா கேட்ரி மேடம் வந்து என்னை அடிச்சிருக்காங்க. சிறப்பு சிறப்பு. ஆனால் தமிழும் எனக்கு அந்த அளவுக்கு எழுத வராது. அது தமிழ் சார் வந்துட்டு ஐயோ தமிழ் நல்லா எழுதினா 100 மார்க்குன்னு உண்டாட முடியாது, அப்படியே பெல்லிங் மிஸ்டோட எழுதுறேன்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். நமக்கும் படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு நான் 10th முடிச்சுட்டு கரஸில் பிகாம் பண்ணிட்டு தனியாக நிறுவனம் பண்ணிட்டு என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நேரஸ்ட்டாக ஒரு 40 நம்பர்ஸ் வந்து என்கிட்ட நேரடியாக ஒர்க் பண்ணுறாங்க. 45-50 குடும்பம் வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னால் முடிஞ்சு ஒரு 60-100 குடும்பத்தை காப்பாற்றி குமரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நன்றி. கோபால், சிறிய கோட்டூர் கிராமம், தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன். நன்றி. சார்லஸோட போய் கேட்டேன். சார்லஸ் மேலையூர் ஒரு சின்ன ஒரு கிரானைட் கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து. ஓகே, நன்றிப்பா, மகிழ்ச்சி. அடுத்த இந்த பக்கம் கொஞ்சம் வேகமா. எம் செல்வராஜ் ஐஜிஎம் கம்பெனியில் வரேன் சார். நன்றிப்பா, தேங்க்யூ. ஆர் தனசேகரன் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சிறப்பு. ஜி ரஜினி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மகிழ்ச்சி. ஜி சீனிவாசன் மேலையூர் சத்யசாய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நன்றி. அடுத்தது வாசுதேவன் கொண்டங்கி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அடுத்ததுப்பா, நன்றி. டி முனுவாதி கீழூர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சிறப்பு. கோபு அனபாட் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன். நன்றி நன்றி. அடுத்தது பி முருகன் சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சே பார்க்கல. ஸோ எல்லாரையும் பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக டீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்வைட் பண்ணதுக்காக இவ்வளோ லாங்கில் இருந்து நம்மளை ஞாபகம் வச்சு உடனே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரும் வந்து இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணலை. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து நேம் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பித்து நம்பர் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த ஈவெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம மாணவர் சார்பில் எல்லாரும் வந்து ஒரு பிளாக் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். சவுண்டு பத்தலை இவ்வளோதானா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது நான் ரொம்ப வறுமையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் 6th ஜாயின் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டு கடைசியாக போயிடும். ஏன்னா ஃபீஸ் கட்டினா தான் ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் போயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து 12th படிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அப்போ நம்ம 8th படிக்கும்போது இந்த ஸ்கூல் சார்பில் ஒரு டேலண்ட் டெஸ்ட்டே வச்சு அப்போ அதில் பாஸ் பண்ணி அதனுடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் என்னால் வந்து 11th 12th வந்து படிக்கவே முடிஞ்சுது. ஸோ 12th முடித்ததுக்கப்புறம் நான் கரஸில் தான் வந்து ஒரு லைப்ரரி கோர்ஸும் பிஎஸ்சி மேக்ஸும் வந்து பண்ணேன். ஸோ நான் ஒரு ஆப்ரேட்டராக என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு குவாலிட்டி மேனேஜராக வந்து புதுப்பாக்கம் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 வருஷம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ வீட்டில் எனக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா இது நல்லது கெட்டதுன்னு யாரும் வந்து சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் வளர்க்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக வந்து அவங்க லைஃப் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு நல்ல விஷயம் எல்லாமே சொல்லி கொடுத்தது இங்கே உட்காந்துருக்க டீச்சர்ஸ் தான். அவங்க சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கும் சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கருமே சரி அவங்களுக்கும் இதையே தான் சொல்லி கொடுத்து நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம எதை நம்மளுடைய எண்ணமும் செயலும் சரியாக இருந்து நம்ம நேர்மையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலான்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நன்றி நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்த லாஸ்ட் கும்பலாபதி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கே கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம். நான் எம்டிசியில் ஒர்க் பண்ணுறேன். நன்றி. வேற மட்டும் உமலாபதி தருமபுரி பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். முடி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நமக்காக வந்திருக்கிற முன்னாள் ஆசிரியர்கள், நம்ம ஆசிரியர், அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நண்பர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முக்கியமாக இங்கே பேச வந்ததுக்கு காரணம் வந்து மீனாட்சி டீச்சர் தான். நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணது மீனாட்சி டீச்சர் தான். இங்கே வாரத்தில் 6 நாள் 5 நாளில் கண்டிப்பாக 3 நாளாவது என்னை கூப்பிடுவாங்க ஸ்டேஜில். பேசிக்கலி தெரியும் நான் ஸ்போர்ட்ஸ் மேன்னு. இங்கே ஸ்போர்ட்ஸில் எப்போவுமே எனக்கு ஏதாவது இந்த 3 நாளில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மீனாட்சி டீச்சர் தான். இங்கே கல்ச்சரல் இல்லாமல் மற்ற எந்த ஸ்டேஜ் மற்ற அத்லட்டிக் எதுவாக இருந்தாலும் நான், பாஸ்கர், அப்புறம் இன்னும் சிலர் வெங்கடேசன் அவங்களாம் போவோம்.
நான் அதிகமாக அத்லட்டிக்கில் வந்து தனியாக ஒரு அத்லட்டிக் வைக்கும் போதும் என்னை செப்பரேட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது மீனாட்சி டீச்சர் எனக்கு ரொம்ப பழக்கம். அது இல்லாமல் இப்போ எனக்கு தெரியுமான்னு தெரில. அப்போது என் பேர் வந்து ஜான் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து வெங்கடேசன் அப்படின்னு சொல்லி இங்கே யாருக்கும் மோஸ்ட்லி தெரியாது, ஜான் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. மேடம் என்ன ஜான் தானே கூப்பிடுவீங்க? ஓகே. இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்க தான் விரும்பினேன். இதில் நிறைய பேர் என்கிட்ட இப்போ வந்தவொன்னே கேட்டாங்க, நீ வாட்ஸ்அப்பில் வந்து எதுவுமே சேட் பண்ணவே இல்லை, அதனால் நீ வரமாட்ட அப்படின்னு பார்த்தாங்க. எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, பசங்க எல்லாத்தையும் இது ஏற்பாடு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வரல. அதுக்குண்டான காரணம் இங்கே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சில பேருக்கு அங்கே நேரடியாக சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது இல்லாமல் அவங்களுடைய சூழ்நிலை. இந்த ஆசிரியர்களை நம்ம எப்படி கௌரவிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஆசிரியர்களை கௌரவிக்கிறோமோ, அதே மாதிரி தன்னால் முயன்றும் முடியாத சில நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மீட்டிங் சார்பாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களால் முடிஞ்ச சில உதவிகள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை, நான் நேரடியாக சொல்லிக்கிறேன். இந்த மைக்கில் நிறைய சொல்ல முடியாது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அரசு பள்ளியில் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பாய்ஸ்க்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அது. நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணுவோம், இங்கே தூங்குவோம். காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவார் தமிழ் சார்லாம். 4 o'clock முன்னாடி எழுப்பிடுவார். எழுப்பி ப்ரே பண்ணுவோம். 4 to 6 படிப்போம். நைட்டில் வந்து ஈவினிங் 6 to 9 படிப்போம். ரொம்ப நல்லா இருந்தது. சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் பார்க்கணும். யாராவது உடம்பு முடியாமல் போயிட்டா ஏதாவது பிரச்சனை ஆகும். அதெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணி எங்களை வந்து ஆளாக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கெலாம் நான் சாத்தியமே கிடையாது. என் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் பண்ண முடியாது அது மாதிரிலாம். ஆனால் நைட்டு அவ்வளோ பேர், ஒரு 50 பேர் இங்கே படுத்து இங்கேயே நாங்கள் படித்து வர்றது பெரிய விஷயம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களை வந்து கொண்டு வந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்த மோகன் சொன்னோம். என் நேம் ஆனந்தன், அகரம் கிராமத்திலேருந்து வருகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ப்ரைவேட் கன்சர்னில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கேன். ஒரு சில நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கச்செல்வி மேடம் 10th முடிச்சுட்டு ஐடிஐக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி கொடுங்க மேடம்னு ஒரே அறை விட்டாங்க. என்ன மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் நான் அப்ளிகேஷன் எடுக்கும் போதெல்லாம் அவங்க மூஞ்சி தான் ஞாபகம் வரும். என்னென்னா 10th படிச்சிருக்க, உனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாதா அப்படின்ட்டு அரைஞ்சாங்க. மறக்கவே முடியாது என்னால். அதே மாதிரி தனி சார், மேக்ஸ்னாலே ரொம்ப பயம். 9th வரைக்கும் மேக்ஸை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு வரணுன்றது அவர்கிட்ட தான் நாங்கள் பார்த்தோம். அடிப்பார், எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற அந்த இது அவருக்கு தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் அவருக்கு எங்களால் கொடுக்க முடியாத ஒரே கிஃப்ட் என்னென்னா, எங்கள் டீமில் 100 மார்க்ஸ் எடுக்க முடியல. எங்கள் பேட்சில் வந்து 100 மார்க்ஸ் எடுக்க முடியல. ரொம்ப அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார் எங்ககிட்ட, யாராவது ஒருத்தர் 100 மார்க் எடுப்பாங்களா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. 98 எடுத்தோம், அதுக்கு மேலே முடியல. அவர் ரொம்ப எங்களுக்காக நைட் கிளாஸில் ரொம்ப ஃபீல் பண்ணார், 2 மார்க் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எல்லாருமே 96, 97, 98 அந்த ரேஞ்சிலே நின்றுட்டோம். கடைசி வரைக்கும் அவருக்கு எங்களால் அந்த இது கொடுக்க முடியல. நிறைய நினைவுகள். அப்புறம் பேக் சைடில் நொச்சி மரம் இருக்கும். அவர் கேட்டார்னா அது உடைக்கிறதுனே ஒரு குரூப் இருப்பாங்க. இங்கே போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய குச்சிகள் உடைச்சிட்டு வந்துட்டு அடித்து உடைச்சிடுவாங்க. மறக்கவே முடியாது அந்த நினைவுகளை. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்பார்க் பண்ணது கர்ணா. ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தோம் வாட்ஸ்அப்பில். ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடுத்த பேட்ச் பண்ணிட்டாங்க முன்னாடி. நாங்களும் ரொம்ப நாளாக பேசிட்டு கடைசியாக இந்த இயரில் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.